அந்த பொண்ணு தான் அடிக்கடி என் பையனை டார்ச்சர் பண்ணி கூப்பிடும். இவன் திடீர்னு போவான், ரொம்ப போக மாட்டான். நெல்லையில பட்ட பகல்ல கண்ணுல மிளகா பொடியை தூவி அருவா எடுத்து சரமாரியா கவினை சுர்ஜித் வெட்ட சம்பவ இடத்திலேயே கவின் இறந்து போயிருக்கு. நீங்க வேற ஆளுங்க, நாங்க வேற, அக்கா கிட்ட பேசாது. இதை சொல்லிதான் சுர்ஜித் கவினை வெட்டுறான். கவினும் சுர்ஜித்தோட அக்காவும் காதலிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. ஐடி ஊழியரான கவின் ஊருக்கு வந்தப்ப சுஜித்தோட அக்கா வேலை செய்யற சித்த மருத்துவமனைக்கு வெளியில வண்டியில வந்த சுஜித் அக்கா கிட்ட பேசாத, அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுன்னு கவினை கூட்டிட்டு போய் வழியில நிறுத்தி சரமாரியா வெட்டி ஆணவ படுகொலை செஞ்சிருக்கான். வெட்டின கையோட காவல்துறை கிட்டயும் சரணடைஞ்சிருக்கான். இதுல வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, குற்றவாளியோட அப்பா அம்மா 2 பேரும் காவல் உதவி அதிகாரிகள். அவங்க பெற்றோரோட சம்மதம் இல்லாமலா இப்படி நடந்திருக்கும்? நம்ம எல்லாம் கேள்வி கேட்டோம்னா குடும்ப கௌரவம் மண்ணாங்கட்டின்னு வசனம் வர பேசுவாங்க. கவினோட உறவினர்களோ இது முழுக்க முழுக்க ஆணவ படுகொலை தான், பெற்றோரோட உதவியோட தான் அந்த பையன் இப்படி செஞ்சிருக்கான். காவல்துறையும் அவங்க அப்பா அம்மாவை தான் காப்பாற்ற பாக்குது. அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா பையனோட பாடியை வாங்க மாட்டோம். எல்லாத்துக்கும் நிச்சயம் அவங்க பதில் சொல்லி ஆகணும்னு வேதனையா பையனை எழுந்த தவிப்புல பதில் சொல்றாங்க. நாங்குநேரியில சின்னதுரைன்ற 17 வயசு பையனை வீடு புகுந்து வெட்டினாங்க. கபடியில ஜெயிச்சதுக்கு பேருந்து புகுந்து வெட்டினாங்க. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் தலித் மாணவன் அடிச்சு தனிமைப்படுத்தினதுன்னு திமுக ஆட்சியில ஏகப்பட்ட நிகழ்வுகளை அடிக்கிட்டே போகலாம். திமுக ஆட்சியில சாதி ரீதியான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு NCRB டேட்டா சொல்லுது. ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற சொல்லி எதிர்கட்சிங்க, கூட்டணி கட்சிங்க, மனித உரிமை செயல்பாட்டாளர்கள்னு எல்லாரும் எவ்வளவு சொல்லியும் இப்ப வரை ஏற்றாத கையாளாகாத திமுக அரசுனால இன்னும் எத்தனை கவிஞர்களை நம்ம இழக்க நேரிடும்.